தலைப்புச் செய்திகள். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று மிரட்டல் விடுக்கும் மத்திய அரசின் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என முதல்வர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். தலைக்கணம் காட்ட வேண்டாம், தமிழ்நாடு பொறுக்காது என்று மும்மொழி கொள்கை விவகாரத்தில் உதயநிதி கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்று உதயநிதி தெரிவித்துள்ளார். சர்வதேச தேவைகளுக்கு ஏற்ப நமது இளைஞர்களை புதிய கல்விக் கொள்கை ஊக்குவிப்பதாக சென்னையில் பாஜக நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விமான நிலைய ஓடுபாதையில் மின்விளக்கு எரியவில்லை என்று விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தைப்பூசத்தில் பழனியில் வியக்க வைக்கும் சம்பவம் நடந்துள்ளது. ஒரே ஒரு எலுமிச்சைம்பழம் 5,09,000 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டுள்ளது. பாலியல் கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்பா என கதறுவது ஸ்டாலினுக்கு கேட்கவில்லையா என்று வேலூர் கோட்டத்தில் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவில் பங்கேற்பதற்காக நேற்று இரவு டெல்லி ரயில்வே நிலையத்தில் அதிக அளவில் பயணிகள் திரண்டிருந்தனர். இந்த சூழலில் அவர்கள் பயணிக்க வேண்டிய ரயில் வேறொரு தண்டவாளத்தில் வந்ததால் பயணிகள் முந்திக்கொண்டு ரயிலில் ஏற முயன்றனர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பெண்கள் உட்பட 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் பலியானதற்கு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இருந்து மாலை 4:45 மணிக்கு திருவனந்தபுரத்திற்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் மேற்கு வங்காள கவர்னர் சி.வி. ஆனந்த் போஸ் உட்பட 172 பயணிகள் பயணம் செய்தனர். இந்த நிலையில் திருவனந்தபுரம் சென்ற விமானம் மதுரையில் அவசரமாக தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற 24ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை அருகில் 4 நாட்களுக்கு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. பாஜக அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக ஒருங்கிணைப்பில் சென்னையில் 20ஆம் தேதி போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கும் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டுமென்றால் அதற்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியே தீர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நடிகரும் அரசியல்வாதியுமான கருணாஸ் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாலியல் குற்றங்களுக்கு செல்போனே முக்கிய காரணமாக இருக்கிறது என்று பேசியுள்ளார். மும்மொழி கல்வி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதை கண்டித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மும்மொழி கல்வி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பதுங்குவது ஏன் என்று செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். பூமி என்பது மரபு, உரிமைக்காக பெற்ற சொத்து அல்ல என்று NLC மின்துறை இயக்குனர் பேசியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற பெயரில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்காக நடத்தப்பட்டு வரும் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிக்கு மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. கோவையில் பாரம்பரிய கலைகளுடன் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி களை கட்டியது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லாத கிராமங்களே இல்லை என்று செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். மும்மொழி கொள்கை குறித்து தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் கருத்துக்கள் சொல்லக்கூடாது என்று பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வியாபாரத்தில் மட்டும் மும்மொழி கொள்கை தேவையா என்று தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். ஆந்திர மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தாக்கம் ஏற்பட்டுள்ளதால் நாமக்கல் பகுதியில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சின்னப்பள்ளிக்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் நிலையில் கடந்த 7ஆம் தேதி இவரது வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் வைத்திருந்த 10 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். போலீசார் வீட்டில் கொள்ளையடித்த இந்த கும்பலை தனிப்படை அமைத்து கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். நீங்க எனக்கு கொடுத்த வருமானத்தின் மூலமாக உருவான இடம் இது என்று நெகிழ்ச்சியுடன் சூர்யா தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அகரம் அறக்கட்டளையின் அலுவலகத்தை நேற்று சூர்யா திறந்து வைத்தார். மும்மொழி கல்வியை கட்டாயப்படுத்துவது நிச்சயமாக ஏற்புடையதல்ல என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வந்த டீ கடையில் நேற்று அதிகாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. டீ கடையில் சிலிண்டர் வெடித்து சிதறியதால் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு எதுவும் காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். எதற்காக மும்மொழி கொள்கையை கடைபிடிப்பதில்லை என்று முதலமைச்சருக்கு தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் சக்தி மசாலா வழங்கும் அவல் விகடன் சார்பில் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சி சௌடேஸ்வரி மகளிர் கல்லூரியில் நேற்று நடைபெற்றது. இதில் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக செஃப் தீனா கலந்து கொண்டார். மேலும் நிகழ்ச்சி ஸ்பான்சர்ஸ் சௌடேஸ்வரி கல்லூரி நிர்வாகத்தினர் கலந்து கொண்டு போட்டியாளர்களை வரவேற்று பேசினர். இதில் ஃப்ளவர் சல்வா, பாரம்பரிய சிறுதானிய உணவுகள் என்று அவல் சமையல் சூப்பர் ஸ்டார் போட்டியில் சேலத்தில் அசத்தினர். வடலூர் விடுதிக்கு சென்ற காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் பழுதான லிப்டில் 1 மணி நேரம் சிக்கி பரிதவித்தார். தீயணைப்பு வீரர்கள் கதவை உடைத்து எம்பியை மீட்டனர்.
சென்னை அடுத்த பெருங்குடியில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளுக்காக இரும்பு ராடுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்று அதிகாலையில் ஆட்டோவில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு ராடுகளை திருட முற்பட்டனர். அப்போது தடுக்க முயன்ற பாதுகாவலர் மீது தாக்குதலை ஏற்படுத்தினர். தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுதல், மீனவர்களது படகுகளை சிறைப்பிடிப்பது, மீனவர்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வரும் இலங்கை கடற்படையை கண்டித்தும் இதற்கு மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் திமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் கனிமொழி எம்பி கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து மீனவர் பிரச்சினைக்கு மத்திய அரசு எந்த பதிலும் சொல்வதில்லை என்று கனிமொழி எம்பி பேசியுள்ளார். தந்தையையே மகன் மழலைத்தன்மையால் காவல் அதிகாரிகளிடம் மாட்டிவிடும் கதைகளை திரைப்படங்களில் பார்த்திருப்போம். ஆனால் அதே போன்றதொரு சம்பவம் சீனாவில் நிகழ்ந்திருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை தர்மேந்திர பிரதான் பேச்சு ஏற்க முடியாதது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் குறித்து புகார் அளிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு எண்களை அறிவித்துள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறி வருகிறதா தமிழகம் என்று குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக திருவேற்காடு, ஜீசன் காலனி, வானகம் சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநில அரசுகளின் கல்வி உரிமையை நசுக்க நினைப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று வைகோ தெரிவித்துள்ளார். IPS தம்பதியினரான வருண்குமார், வந்திதா விவாகரத்து செய்வதாக தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளனர் என்று புகைப்படம் ஒன்று சமூக வலைதளத்தில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களால் பரப்பப்பட்டு வந்தது. பின்னர் இந்த தகவல் வதந்தி என தெரிய வந்தது. மனைவியை விட்டு பிரிகிறேனா என்று திருச்சி DIG வருண்குமார் தன்னுடைய மனைவி வந்திதா பாண்டேவை விவாகரத்து செய்வதாக தகவல் பரவியதற்கு மைக் முன் புலி, மற்ற இடத்தில் எலி என வருண்குமார் பதிவிட்டு பதில் கொடுத்துள்ளார். தென்னை மரங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று O. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கும் என்று விஜய் காட்டமாக பேசியுள்ளார். மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என்று விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூர் அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நலசங்கம் சார்பில் அழகுமலையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. ஜல்லிக்கட்டில் கோலாகலமாக சீரும் காளைகளை காளையர் அடக்கின்றனர். மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காசி தமிழ்ச்சங்கமும் 3.0 நிகழ்ச்சி துவங்கியுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இயக்கப்படும் சிறப்பு ரயிலில் ஆன்மீகவாதிகள், கலைஞர்கள் என பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த மக்கள் பயணிக்கின்றனர். தமிழ்ச்சங்கமும் 3.0 நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கோவையிலிருந்து புறப்பட்ட சிறப்பு ரயிலில் 85க்கும் மேற்பட்டோர் புறப்பட்டு சென்றனர். அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் கை கால் விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்ட சம்பவம் பெரும் விவாதத்திற்குள்ளானது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் மோடி எதுவும் தெரிவிக்கவில்லை என்ற நிலையில் விகடன் இணையதளம் முடங்கியுள்ளதாக நெருக்கடி நிலை காலத்தையே மிஞ்சுகிற அளவுக்கு என்று வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்காது என்று அமைச்சர் S. ரகுபதி கருத்து தெரிவித்துள்ளார். நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர் அடுத்த மாதம் பூமிக்கு திரும்ப உள்ளனர். இந்திய ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கும் ஊடகத்துறைக்கு முட்டுக்கட்டையிடும் ஒன்றிய பாஜக அரசின் மற்றொரு வஞ்சிப்பாக தற்போது விகடன் இணையதள முடக்கம் அமைந்துள்ளது. உண்மையை சொன்னால் முடக்கமா என்று விகடன் இணையதள முடக்கத்திற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. பாகிஸ்தானின் சர்வதேச கிரிக்கெட்டை நடத்தும் திறனை காட்ட சாம்பியன்ஸ் டிராபி ஒரு அரிய வாய்ப்பு என்று PCB தலைவர் பேட்டி அளித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் கை கால் விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்ட சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எதுவும் பேசவில்லை என்றும் இதனை கண்டிக்கும் வகையில் விகடன் ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருந்தது. அதற்கு மத்திய அரசு விகடன் இணையதளத்தை முடக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கருத்து சுதந்திரத்தின் மீதான பாஜக அரசின் பாசிச தாக்குதல் என்று திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினாவில் போலீஸ் என கூறி ரூபாய் 17 லட்சம் வழிப்பறி செய்த வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். நாக்பூர் ரஞ்சி கோப்பை அரையிறுதியில் மும்பை விதர்பா அணிகள் மோதுகின்றன. 2வது ஒருநாள் போட்டியில் அசத்திய அயர்லாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தியது. 2025 IPL கோப்பையை பூரி ஜெகநாதர் கோவில் முன்பு காட்சிக்காக வைக்கப்பட்டது. 2025 IPL அட்டவணை வெளியான நிலையில் CSKவின் முதல் போட்டி எப்போது என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 63,120 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,890 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் நாளை வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.